இந்தியால கேன்சருக்கு அப்புறம் பேசக்கூடிய பெரிய விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா குழந்தை இல்ல அப்படின்றது. குழந்தையின்மை அப்படின்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இல்ல பாடியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இருந்தாலும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாமே அதிகமானாலும் அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஸ்கேமும் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன மாதிரியான ஸ்கேம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். கல்யாணம் ஆன உடனே குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போறது ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப எனக்கு ஆரோக்கியமா என்னால பிரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே தேவைப்படுதா, நம்ம ஃபெர்டிலிட்டி டாக்டர்ஸ் எல்லாருமே கன்சல்ட் பண்ணணுமா, இல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்ற எல்லாத்தையுமே எல்லாருமே இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முன் வந்திருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அண்ட் ஒரு பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்றதுக்கும் பேரண்ட்ஸ்மே ஒரு காரணமா தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகல, அதனால எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வருஷம் தள்ளி போடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க யோசிச்சாலுமே அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியல. அந்த பட்சத்துல தான் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறாங்க. ஆனா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய கேள்விகள் பட்டுட்டு இருக்கோம். எந்த மாதிரியான ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்னா, இப்ப கேர்ள்ஸ்க்கு அவங்க லேட்டா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எக் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்ப அவங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகுது அப்படின்னா, நான் ஒரு 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், 32 வயசுல தான் நான் குழந்தை பெத்துக்க போறேன், அந்த டைம்ல எனக்கு பிரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா ஏஜ் அப்படின்றது ஒரு பேரியரா இருக்கிறதுனால நான் என்னோட எக்ஸை நான் இப்போவே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு முறை தான் எக் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லப்படுது. எக் ஃப்ரீசிங்கை நிறைய பெண்கள் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல சரகசி அப்படின்றதும் இன்னொரு விஷயமா இருக்கு. சரகசி அப்படின்னா, என்னால குழந்தை பெத்துக்க முடியாட்டியும் என்னோட பார்ட்னரோட ஸ்பெர்மும் என்னோட ஸ்பெர்மும் மிக்ஸ் ஆகி இன்னொருத்தர் வயிற்றுல என்னோட குழந்தை வளர்ந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதுமானது, அது எனக்குள்ள இருந்துதான் வளர்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கும் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த சரகசி அப்படின்ற விஷயத்துல நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். சமீபமா கூட ஹைதராபாத்ல ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து சரகசி பண்ற எதுவுமே டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட குழந்தையா இல்ல அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது சரகசி அப்படின்ற டேர்ம் 2021ல தான் லீகல் ஆக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து லீகல் ஆக்குன இந்த விஷயத்த யாருமே மணிக்காக, யாருமே சரகசி அதாவது வாடகை தாயா பணத்துக்காக யாரும் போக கூடாது, பிசினஸ் மைண்டடா இந்த சரகசி அப்படின்றத நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் கவர்மெண்டோட ரூல்ல இருக்கு. ஆனா இது எல்லாமே மாறி மணிக்காக தான் ஒரு மதர் சரகேட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதாவது அவங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆகல அப்படின்னாலும் அவங்க மூலமா அந்த குழந்தை பிறந்து அதை ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு விற்கிறாங்களே தவிர ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க எடுக்கிற டெஸ்ட்னாலையும் அவங்க ப்ரிசர்வ் பண்ற விஷயங்கள்னாலையும் அந்த குழந்தை பிறக்கிறது இல்ல. அந்த குழந்தைக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும், அதாவது ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர பேரண்ட்ஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்கிறது இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிஎன்ஏ மூவில ரொம்ப ஆழமாவே காட்டியிருப்பாங்க. குழந்தைங்க எல்லாத்தையுமே கடத்தி அதை விக்கிற மாதிரி. அதே மாதிரி குழந்தைங்களை வாங்கணும்னு நினைக்கிற சில பேர் இந்த டைமிங்ல என் குழந்தை பிறந்திருக்கணும், இந்த டேட்ல என் குழந்தை பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. சரகசி அப்படின்றது நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கேம்லாம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு போறீங்க, உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க கன்சல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அக்ரிமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் நீங்க அக்ரி ஆகுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நடத்த போறோம், அப்படி இல்லைன்னா சரகேட் மதரை நீங்க ஆப்ஷனலா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுல நீங்க எல்லாத்துக்கும் அக்ரி ஆகுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே சைனும் வாங்குவாங்க. தேர்ட் விஷயம் என்னன்னா, ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. உங்க பாடியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, உங்களோட பார்ட்னருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நீங்க ஏன் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ்னால குழந்தையின்மை இருக்கா, இல்ல பாடியில ஏதாவது விஷயங்கள் தப்பா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. உங்களோட பாடி கண்டிஷன்ஸையும் உங்களோட பார்ட்னரோட பாடி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டிமுலேஷன், அதாவது உங்களோட எக் கவுண்ட்ஸையும் உங்க பார்ட்னரோட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ உங்களால பிரெக்னென்ட் ஆக முடியுமா முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஐவிஎஸ் எக் ரிட்ரைவல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸையும் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களோட பாடியில ஃபெர்டிலிட்டிசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கன்ஃபார்மா நீங்க பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டையும் கொடுப்பாங்க. ஒன்ஸ் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம்
ஜென்ரலி வந்து அந்த மந்த்லி செக்அப் எல்லாமே நடக்கும். லாஸ்டா டெலிவரி நடக்கும். டெலிவரியும் வந்து அதே ஹாஸ்பிட்டல்லயும் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதோ ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் குடுப்பாங்க. இப்ப எல்லாத்துலயுமே வந்து எது உண்மை, எது ஃபேக் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமலே இருக்குல்ல. நெறைய ஃபேக் டாக்டர்ஸும் பார்த்துட்டு வரோம். நெறைய ஃபேக் ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான் நீங்க ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே தேடி போறீங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இனிமே வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ ஹெல்தியான வேலையும் அண்ட் ஹாப்பி பிரெக்னன்சி ஜர்னியும் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.